வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது வடிகாலன் அப்படின்ற ஒரு சிறுகதை தான். இந்த கதையை எழுதினது ஆர் சூடாமணி அவர்கள். வாங்க இப்போ கதை கேட்கலாம். இந்த கதையோட கதாநாயகன் பேர் ரவி. ஆனால் பாவங்க, 3வது வயசுலேயே இளம்பிள்ளை வாதம் வந்து சக்கர நாற்காலியில் முடங்கிட்டான். இப்போ அவன் இளைஞன். ஆனால் எல்லாருக்கும் அவன் ஒரு யோகி. மற்றவர்கள் கணிப்பில் தான் காலை இழந்தவன் ஆசாபாசங்களை இழந்துடணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க போல். ஆனால் அவன்கிட்ட தான் தங்களுடைய கஷ்டங்களெல்லாம் வந்து சொல்வாங்க. ஞானி என்ற பிறகு அவன் உணர்ச்சிகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஞானிக்கு உணர்ச்சிகள் ஏது? அப்படி இருந்தாலும் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி பார்க்கும் ஞானிக்கு அவையெல்லாம் ஒரு பொருட்டும் இல்லை. மன்றாடுகிற அம்மாவை அதட்டி அடக்கிவிட்டு வாயில் வெற்றிலை சிவப்பும் கண்களில் கிறக்குமாக இஞ்சி இடுப்பழகி என்று மெல்ல பாடிக்கொண்டே மயில்கண் வேட்டியின் நுனியை தூக்கி பிடித்தவாறு வெளியே செல்லும் அப்பாவை பார்க்கையில் அவனுள் ஆத்திரம் கனலும் என்று யார் நினைப்பாங்க? அந்த நாளில் புருஷன் தன்னிடம் எத்தனை அந்யோன்யமாய் இருந்தார் என்பதை அம்மா அவனிடம் விவரிப்பாள். ஒரு காலத்தில் என்னை உங்கள் அப்பா வாய்க்கு வாய் என் பச்சை கிளின்னு தாண்டா கூப்பிடுவார். மாமியார் சொல்கிற வேலையெல்லாம் முடிச்சுண்டு ராத்திரி ரூமுக்கு வர 1/4 மணி நேரம் தாமதமாயிட்டா ஏன் லேட்டுன்னு குதியாக குதிப்பார். இப்போ இந்த வயசில் அலையிறாரு இப்படி அப்படின்னு தன் துக்கத்தை சொல்லி கொள்ளும்போது ஒரு வளர்ந்த மகனிடம் பேசுகிறோம் அப்படின்ற நினைவே அந்த அம்மாவுக்கு இருக்காது. ஏன்னா அவன் யோகி, ஒரு சந்நியாசி. அவனிடம் எதுவும் பேசலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு. அவனை ஒரு வடிகாலாவே நினைத்தாள். அநேகம் பேருக்கு அவன் தம் உணர்ச்சிகளை வெளியிட்டு கொள்ள ஒரு வடிகால்தான். உலகம் ஒரு பிரம்மாண்ட வாய், அதற்கு அவன் ஒரு நிரந்தர செவி. என்னடா ரவி, என்ன பண்ணிட்டு இருக்க? வழக்கம் போல புத்தகம் படிச்சாருதோ? மேதாவி பாணி. அப்பாவின் ஆருயிர் நண்பர், வழுக்கை தலையும் ஒடிசலான உடம்பும் கொண்ட இவரும் 6 அடி உயரத்தில் இன்னும் இளமை பொலிவு மாறாதிருக்கும் அப்பாவும் நெருக்கமானவர்கள் என்றால் நம்புவது கஷ்டம்தான். ஆனால் நட்புக்கு உருவ ஒற்றுமை எதற்கு? ஜிம்கானா கிளப்பும் பில்லியர்ட்ஸ் ஆட்டத்தில் விருப்பமும் ஒத்திருந்தால் போதாதா? வாங்கோ மாமா, மேதாவியும் இல்லை ஒன்றும் இல்லை, பொழுதுபோக்க படிக்கிறேன், உட்காருங்க என்றான் ரவி மரியாதைக்கு ஒரு புன்னகையுடன். நீ சிரிக்கிற போது அச்சு அசல் உங்கள் அப்பா தான். உடம்பு வாகும் அப்படியே. இந்த போலியோ மட்டும் வந்திருக்காட்டா அப்படியே அவரோட ஜெராக்ஸ் காப்பி. செயலிழந்த கால்களை மூடியிருந்த சால்வையை பார்த்தவாறு சொன்னார். வேற ஏதானும் பேசலாமே மாமா? என்ன விஷயமா வந்தேல்? அப்பா வீட்டில் இல்லை. உங்கள் அப்பா என்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டில் இருந்தார்? அங்கேருந்து கிளம்பவே ராத்திரி 11 மணி ஆயிடுமே. குரலை இறக்கினார். அவளை பார்த்திருக்கியோ நீ? சும்மா லட்டு மாதிரி தலன்னு இருப்பா. இந்த புத்தகத்தில் புதுமை பித்தன் மனசு ரொம்ப கனமாக இருக்குப்பா ரவி. அதான் உன்கிட்ட ஒரு குரல் சொல்லி அழுதுட்டு போகலான்னு வந்தேன். என் பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கானே, அதான்ப்பா நரஹரின்னு பெரிய ஃபிலிம் கிரிட்டிக்னு கூட பேர். என்ன செய்தான் தெரியுமா? வியாபார லாபத்தில் பாதிக்கு மேலே முடக்கி தன் மச்சினம் பேரில் வீடுகளும் ஷேர்களுமா வாங்கி போட்டுட்டு எனக்கு கை விரிச்சிட்டான்ப்பா. பச்சை நம்பிக்கை துரோகம். ஏற்கனவே உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, முன்னே நடந்த பேங்க் ஸ்கேமில் எனக்கு ஏகப்பட்ட நஷ்டம். இப்போ இந்த 2வது இடி. எப்படி தாங்க போகிறேனோ, என்ன செய்ய போகிறேனோ? தான் சொல்வது அவனுக்கு சுவாரஸ்யமாய் இருக்கும் என்பதில் அவருக்கு சந்தேகம் இல்லை. அவனோடு பேசும் யாருக்குமே அந்த சந்தேகம் வர்றதில்லை. உன் மாதிரி இருந்துட்டா பரவாயில்லப்பா, நீ யோகி. இதெல்லாம் உனக்கு தூசுக்கு சமானம். அந்த படுபாவி இருக்கானே என்று சொல்லியவாறு நகர்ந்தார். தன் அறையை ஒட்டி இருந்த பால்கனியில் உட்கார்ந்து எதிரே பார்த்தால் எதிர் வீட்டு காம்பவுண்டில் உயரமான பெரிய நாகலிங்க மரம் தெரியும். வீட்டை ஒரு திரை போல் மூடி இருக்கும் அதன் அடர்ந்த இலைகள். ஒரு சமயம்
அந்த மரம் காற்றில் சருகுகள் அனைத்தையும் உதிர்த்துவிட்டு வெறும் கிளைக்கோடுகளோடு நின்றபோது அவற்றின் இடைவெளியில் பளிச்சென்று ஒரு பெண் முகம் எதிர் வீட்டு ஜன்னலில் தெரிந்தது. முதல் முறை முகங்கள் திடுக்கிட்டு விளங்கின. சில முறைகளுக்கு பின் பார்வைகள் நிலைத்தன. இன்னும் சிறிது காலத்தில் காற்றசைவில் இலைகள் விலகி முகங்கள் தெரிந்தபோது பரிச்சய புன்னகைகள் தோன்ற தயாராயிருந்தன. உள்ளே இருந்து யாரோ சாந்தா என்று அழைத்ததற்கு இதோ வரேம்மா என்ற பதிலுடன் அந்த முகம் ஜன்னலிலிருந்து மறைந்த தினம் சாந்தா என்ற பெயர் மிகவும் அழகானதாய் இவனுக்கு தோன்றியது. பால்கனியில் அமர்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்த ஒரு வேளையில் நண்பன் கோபாலன் வந்தான். இவன் வயதுதான் இருக்கும். அந்த வட்டாரத்தில் இவனை தம் நண்பன் என்று சொல்லிக்கொண்டு பேச வருகிறவர்களில் கோபாலன் ஒருவன். அவர்களுக்கெல்லாம் ரவி ஒரு பெரிய வசதி. மனசில் தோன்றுவதை அப்படியே இறக்கி வைக்கலாம். என்னடா ரவி, புத்தகம் படிச்சுட்டு இருக்கியா? சக்கர நாற்காலி பக்கத்தில் தரையில் அமர்ந்தான். புத்தகத்தை கையில் வச்சிட்டு இருக்காம சாதாரணமாக செய்யறது தான். அதை தான் ரவி ஆத்திரத்தை புன்னகையில் மூடினான். நல்லா பேசுகிறப்பா, நீ புத்திசாலி. அதனால தான் உன்கிட்ட பேசினா மனசு லேசாகுது. எங்கள் வீட்டில் என்ன நடக்குது தெரியுமா? பொழுது விடிஞ்சா பொழுது போனால் என் அம்மாவுக்கும் மனைவிக்கும் சண்டை. வர வர சகிக்க முடியல. மனைவி சொல்கிறா, ஒரு நாள் உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நீ சரியான ஆம்பளையாக இருந்தால் ஒன்று என்னை அழைச்சிட்டு போய் தனி கொடுத்துனவை, இல்லாட்டி டைவர்ஸ் கொடுன்னு அப்படிங்கிறா ரவி. எப்படி இருக்கு பாத்தியா? நானும் தான் கேட்குறேன். கல்யாணம் ஆகி 5 வருஷத்துக்கு பிறகு தான் நான் சரியான ஆம்பளையா இல்லையான்னு உனக்கு சந்தேகம் வருதா? எங்கள் அம்மாவை விட்டுட சொல்கிறியே, உங்கள் அம்மாவை நீ விடுவியா அப்படின்னு என்னால் கேட்க முடியல. அத்தை பிள்ளை சுந்தரம் ஒரு நாள் வந்திருந்தான். அவன் சொல்கிறான், ரவி, எனக்கு இங்கே எதுவுமே பிடிக்கலடா. எந்த பக்கம் திரும்பினாலும் ஊழல், வறுமை, சாதி பாகுபாடு, திறமைக்கு ஸ்கோப் இல்லை. நான் MBA முடித்த கையோடு சில அமெரிக்கன் யூனிவர்சிட்டிகளில் மேனேஜ்மெண்ட் மேல் படிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட தெரியாது. ஆனால் உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, அங்கே எங்கேயான இடம் கிடைச்சிட்டா படிப்பு உத்தியோகம்னு மெல்ல கால் ஊண்டிட்டு கடைசியில் குடியுரிமையை வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிடலான்னு இருக்கேன். இதை உன் மனசோட வச்சுக்கோ. ஆனால் நீ யார்கிட்ட சொல்ல போகிற? பாவம், சன்னியாசியாட்டம் வம்பு தும்புக்கு போகாதவன். சாந்தா அவன் தாயோடு பரிச்சயமாகி அந்த வீட்டுக்கு வந்து போக தொடங்கிய பின் அவன் உடம்பில் புது தெம்பு வந்தது போல இருந்தது. அவள் அவனோடு சகஜமாய் பேசி பழகினாள். அவனிடம் இருந்து புத்தகங்களை இரவல் வாங்கி சென்றாள். சக்கர நாற்காலியை பால்கனிக்கு அவளே செலுத்தி சென்று நிறுத்தி கீழே அமர்ந்து கொண்டு படித்த புத்தகங்களை அவனுடன் விவாதித்தாள். மலர்ந்த கலையான முகம், கச்சிதமான உடலமைப்பு, பேச்சிலும் நடப்பிலும் கனிவு. அவள் வரும் நேரங்களை தான் ஆவலாக எதிர்பார்ப்பதாக ரவி உணர்ந்தான். அடிக்கடி ஸ்டாண்ட் கண்ணாடியை எடுத்து முகம் பார்த்து கொண்டான். ராஜா மாதிரி சிவப்பு சுருள் முடி, பரந்த நெற்றி, பெரிய கண்கள், உதடுகள் தான் சற்று அதிக பருமன். ஆனால் சிரிக்கும்போது பற்களின் நேர்த்தியால் அந்த குறை மறைந்து விடுகிறது. தன்னிடமும் ஏதோ ஒரு பொலிவு, ஒரு கம்பீரம் அவனே நினைத்து கொண்டான். சால்வை மறைக்கும் சூம்பிய கால்களை தாண்டி தன்னையும் எவளாவது விரும்பக்கூடும். ஒருவேளை கிரீம் போட்டு தலை சீவி கொள்வதிலும் பளிச்சென்ற வண்ணங்களில் சட்டை அணிவதிலும் அக்கறை பிறந்தது. பூங்காவில் அமர்ந்திருந்தான். அவன் தாய் மாமன் ஒருவர் அனைவரையும் அவன் நாற்காலியையும் காரில் ஏற்றி அழைத்து வந்திருந்தார். ஒரு சிமெண்ட் பெஞ்ச் அருகில் நாற்காலியோடு அவனை இருத்திவிட்டு, கொஞ்சம் நடந்துட்டு வரேன் ரவி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஒரு பெரியவர் பெஞ்ச் மீது வந்து அமர்ந்தார். அவனை பார்த்த பார்வையில் சுவாரஸ்யம், ஆராய்ச்சி. பாவம், உடம்புக்கு என்னப்பா? அவன் பேசவில்லை. போலியோவா அல்லது ஏதானும் விபத்தா? வைத்தியம் பார்க்கலையா? மௌனம் சாதித்தான். தனியாவா வந்தீங்க? யார் அழைச்சிட்டு வந்தாங்க? வீடு பக்கமா? எதிரிலே அந்த பூக்கள் அழகாக இருக்குது இல்லையா சார்? ஆமாம் ஆமாம், சாமந்தி. இல்லை சார், அது டேலியா. உங்களுக்கு எல்லாம் தெரியறதே. கடவுள் ஒன்றை எடுத்தால் இன்னொன்று கொடுக்குறார். எனக்கும் அப்படி ஏதானும் ஒரு நல்லதை கொடுக்கக்கூடாதா? குடும்ப கஷ்டங்கள் ரொம்ப ஜாஸ்திப்பா. படிச்சுட்டு வேலை கிடைக்காம அலையிற பையன், கால் விளங்காத பெண்,
உங்கள் மாதிரி ஆம்பளையாக இருந்துட்டா கவலை இல்லை, பெண்ணாச்சே எவன் கையிலானும் பிடிச்சி தர வேணாமா? அவளுக்கு வைத்தியம் பார்க்க கடன் வாங்கி வாங்கி இப்போ விழி பிதுங்கிறது. பெண்டாட்டி கழுத்தில் மஞ்சக்கயிறு ஒன்று தான் மிச்சம். மேல் துண்டால் கண்களை லேசாய் துடைத்து கொண்டார். வேலை பார்க்குற இடத்துல நானும் நிம்மதி இருக்கா? நான் 15 வருஷமாக எங்கள் ஆஃபீஸில் கிளார்க்காக இருக்கேன்பா. என் வயதில் பாதி தான் இருக்கும். நேற்று வந்த பயல் மேலதிகாரியாய் ஏசி ரூமில் உட்காந்து துரை தர்பார் பண்ணுறான். வயசுக்கு ஒரு மரியாதை தர வேணாமா? உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, சில சமயம் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட தோணுது. முன்பின் தெரியாதவர்களுக்கு கூட நான் வடிகாலா? என் முகத்தில் இது குப்பை தொட்டி, உங்கள் கவலைகளை இங்கே கொட்டுங்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்கா என்ன? அவன் நினைத்து கொண்டான். வா சாந்தா, என்ன ஒரு வாரமாக ஆளையே காணோம்? அம்மா ஹாலில் கேட்டது தன் அறையில் அவன் காதில் விழுந்தது. ரவி நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்தான். தலைமுடியை 2 கைவிரல்களாலும் கோதி கொண்டான். வரவேற்புக்கு ஆயத்தமாய் இதழோரத்தில் புன்னகை அரும்பியது. கொஞ்சம் வேலை இருந்தது மாமி, அதான் என்றது சாந்தாவின் குரல். என்ன வேலை என்பது பால்கனியில் இருவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது அவனுக்கு தெரிந்தது. மாலை வானத்து சிவப்பொளியில் மெத்தென்ற வெம்மையினோடே காற்று படர்ந்தது. ரவியின் மனதில் உற்சாகம். கடவுளின் பாத நிழலுக்கு வீசும் தென்றலையும் ஒரு ஓமையாய் சொன்ன நாவுக்கரசரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் இல்லையா சாந்தா என்றான். இருவரும் பழைய புதிய தமிழ் பாடல்கள் பற்றி பேசி அப்போதுதான் நிறுத்தியிருந்தார்கள். கவிதை இன்பம் மனதில் இன்னும் ததும்பிக் கொண்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாகவே அவன் பேசினான். மாலை பொன்னொழியும் கவிதை சுவையும் அவள் நெருக்கமும் இனிமையை எளிதாக்கின. ரொம்ப சரி மிஸ்டர் ரவி, இன்னைக்கு என்னால் முன்ன மாதிரி கவிதையை ரசிக்கவும் விவாதிக்கவும் முடியுது. ஏன் தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கேட்கவே நிறைவாக இருக்குது. ஒரு வாரமாக ஒரே கவலை, சர்ச்சைகள், ஆட்சேபனைகள், சமாதானங்கள். அவனை நோக்கி புன்னகை செய்தாள். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நான் ஒருவரை விரும்புகிறேன். எங்கள் காலேஜ் அசிஸ்டண்ட் லெக்சரர் பழனிவேல்னு பேர். அவருக்கும் இஷ்டம். ஆனால் எங்கள் 2 பேர் வீட்லேயும் எதிர்ப்பு. ஜாதி பிரச்சனை தான், வேற என்ன. அவர் ரொம்ப நல்லவர் மிஸ்டர் ரவி. நான் பொதுவாக யார்கிட்டையும் சகஜமாய் பழக மாட்டேன். உங்ககிட்ட பயம் இல்லாமல் பழகிறா போல எல்லா ஆம்பளைகள்கிட்டையும் பழக முடியுமா என்ன? ரவியின் முகம் சுருக்கென்று கூசியது. ஆனால் பழனி விஷயம் வேறு. பார்த்ததுமே உத்தமர்னு பட்டது. பழகினோம், கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறோம். பெற்றோர் சம்மதிக்காததால் மேலே என்ன செய்யறதுன்னு இந்த ஒரு வாரமாக அடிக்கடி ரகசியமாய் சந்தித்து விஷயத்தை பல கோணங்களிலிருந்து அலசினோம். கடைசியில் பெற்றோர் சம்மதம் கிடைக்காட்டா ஒன்றா ஓடி போயாவது கல்யாணத்தை செஞ்சுக்கிறதுன்னு தீர்மானிச்சிருக்கோம். இன்னும் ஒரு வாரம் 10 நாள் வீட்டில் கெஞ்சி வாதாடி பார்க்க போகிறோம். பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டா திருட்டு கல்யாணம்தான். அவள் புன்னகையுடன் பெருமூச்சு விட்டாள். உங்ககிட்ட சொன்னாலே மனசு லேசாயிடுது மிஸ்டர் ரவி. நீங்கள் அறிவாளி, எதையும் சரியாக புரிஞ்சுக்கிறவர். எழுந்து போ வெளியே. சிவந்து கோணலாகி ஆக்ரோஷம் பொங்கும் அவன் முகத்தை சாந்தா திடுக்கிட்டு வேறிட்டாள். ரவி இப்படி கத்த என்ன காரணம் என்ற ஆச்சரியம் அவளுக்கு. ரவிக்கு மூச்சு இறைத்து கொண்டிருந்தது. துடிக்கும் உதடுகளிடையே இருந்து ஆத்திர சொற்களோடு எச்சில் தெரித்தது. இதையெல்லாம் என்கிட்ட ஏன் வந்து சொல்கிற? நான் தான் எல்லோருக்கும் ஃபாதர் கன்ஃபெசரா? நீ யாரையானும் காதலிச்சுக்கோ, கல்யாணம் செஞ்சுக்கோ, எனக்கு என்ன? ஊரில் இருக்கிறவாளின் அந்தரங்கத்தை எல்லாம் சுமக்கணும்னு எனக்கு தலையெழுத்தா? என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லாதீங்க. நான் மறக்கட்ட இல்லை. எழுந்து போ முதல்ல என்று கத்தினான். மிஸ்டர் ரவி, போய் தொலை. மிஸ்டர் ரவியா மிஸ்டர்? அவன் கத்திக்கொண்டிருந்தான். சாந்தா மெல்ல படி இறங்கினாள். இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுடைய கருத்தை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.